ஒரு அழகான கிராமத்தில் ஒரு சின்ன பையன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் தைரியம் உள்ள சிறுவன். அவனுக்கு ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் இருந்தான். ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடன் அவன் ஓடி பயிற்சி செய்தான். ஒரு நாள் கிராமத்தில் ஓட்டப்பந்தயம் ஒன்று நடந்தது. அவன் அந்த போட்டியில் பங்கேற்றான். போட்டி தொடங்கியது. கூட்டம் முழுக்க கைகொட்டி ஆரவாரம் செய்தது. அவன் முழு உழைப்புடன் ஓடினான். முதலிடம் பிடித்தான். மக்கள் கைகொட்டி சூப்பர் பையா என்று வாழ்த்தினர். அவன் பெருமையாக புன்னகைத்தான். மீண்டும் ஒரு போட்டி அறிவிக்கப்பட்டது. இம்முறை வலிமையான போட்டியாளர்கள் வந்தார்கள். ஆனால் அந்த சிறுவன் மீண்டும் வென்றான். மக்கள் மகிழ்ச்சியுடன் ஆரவாரம் செய்தார்கள். அவன் உள்ளத்தில் பெருமை பெருகியது. நான் தான் இந்த ஊரிலே சிறந்தவன் என்று நினைத்துக் கொண்டான். அந்த இடத்தில் ஒரு ஞானமிக்க மூதாட்டன் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார். சிறுவன் ஆர்வத்துடன் சொன்னான், இன்னொரு போட்டி, இன்னொரு போட்டி. மூதாட்டன் புன்னகையுடன் சொன்னார், சரி, இன்னொரு போட்டி. இந்த முறை அவர் அழைத்துக் கொண்டு வந்தார். ஒரு வயதான பாட்டியும் பார்வையற்ற ஒரு மனிதரும். சிறுவன் ஆச்சரியப்பட்டான். இது என்ன போட்டி என்று கேட்டான். மூதாட்டன் அமைதியாகச் சொன்னார், போட்டியிடு. போட்டி தொடங்கியது. சிறுவன் வேகமாக ஓடினான். பாட்டியும் பார்வையற்ற மனிதரும் அங்கேயே நின்றனர். அவன் முதல் இடத்தில் வந்தான். ஆனால் கூட்டம் அமைதியாக இருந்தது. கைகொட்டல் இல்லை, ஆரவாரம் இல்லை. சிறுவன் குழப்பமடைந்தான். என்னாச்சு? ஏன் மக்கள் கைதட்டவில்லை? மூதாட்டன் மெதுவாகச் சொன்னார், மீண்டும் ஓடு. ஆனால் இந்த முறை மூவரும் சேர்ந்து முடிவு கோட்டை கடக்க வேண்டும். சிறுவன் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பிறகு பாட்டியையும் பார்வையற்ற மனிதனையும் பார்த்தான். அவன் இருவரின் கைகளையும் பிடித்து மெதுவாக நடக்கத் தொடங்கினான். மூவரும் சேர்ந்து முடிவு கோட்டை கடந்து சென்றார்கள். இந்த முறை மக்கள் அனைவரும் புன்னகையுடன் கைகொட்டினார்கள். குழந்தைகள் குதித்தனர், பெண்கள் புன்னகைத்தனர். சிறுவனின் முகத்தில் அமைதி தெரிந்தது. அவனது இதயத்தில் ஒரு புதிய உணர்வு பிறந்தது. சிறுவன் மூதாட்டனிடம் கேட்டான், இப்போ எல்லாரும் கைதட்டுறாங்க, ஏன் முன்பு இல்ல? மூதாட்டன் புன்னகையுடன் சொன்னார், இன்று நீ வெற்றி பெற்றது ஒரு போட்டியில் அல்ல, மனிதர்களின் இதயங்களில். தனியாக வெல்வது பெருமையை தரும், ஆனால் மற்றவர்களுடன் சேர்ந்து வெல்வது மரியாதையை தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.